லைஃப்ல இந்த மாதிரி ஒரு காலத்துல ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கை இந்த மாதிரி போகுதுன்னு புரிஞ்சுக்கிறது ஜோசியம். இது காலத்திற்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் உண்டான தொடர்புகள் அடிப்படையில் பேசப்படுகிறது. ஜோதிடத்துல நம்ம கிரகங்களை அப்படி காலமாக புரிந்து கொண்டாலும் அந்த கிரகங்களை காரகங்களாக மாற்றி தான் பார்க்கிறோம். அப்ப காமன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில குறியீடுகள். அப்ப சூரியன் எதை குறிக்கிறது அப்படின்னா சூரியன் தந்தையை குறிக்கிறது அப்படிங்கிறதுனால அப்ப சூரியன் தந்தை குறிக்கிறது, அந்த சூரியன் தந்தை குறிக்கிறது அந்த வார்த்தையை மட்டும் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்ப கைரேகையில தந்தையை குறிக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம என்ன பண்ணோம், சூரிய என்ற பேரால அழைக்கிறோம். அப்ப ஜோசியத்தை கத்துக்கிட்டவங்களுக்கு கைரேகை கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கையை வாங்கி பார்க்குறோம், இங்க ஆரம்பிச்ச லைன் அப்படியே வளைஞ்சு கீழே மணிக்கட்டை நோக்கி இறங்கி முடியணும். இப்படி முடிஞ்சுன்னா அந்த லைன் கம்ப்ளீட்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இங்க பாதி வந்துட்டு கட் ஆயிருது, இங்க இப்படி வந்துட்டு அதுல கட்டாயி ஒன்னொன்னு ஆரம்பிக்குது, இவ்வளவுதான் சார் வந்திருக்கு, அதுக்கு மேல ரேகையை காணோம், இல்லைன்னா இந்த ரேகை இங்கிருந்து ஆரம்பிக்கல சார், கொஞ்சம் தூரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆளை காணோம், அப்புறமா இங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு, இந்த ரேகை இங்க ஆரம்பிச்சு மணிக்கட்டில் முடியாம எங்கேயோ கோக்குமாக்கா போய் முடிஞ்சிருச்சுன்னு அப்ப அந்த ஆயுள் ரேகைன்னு சொல்லப்படக்கூடிய லைஃப் லைன், வாழ்க்கை லைன்ல ஏதாவது ஒரு கோக்குமாக்கு இருக்குன்றத பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபேமிலி லைஃப் அவ்வளவு சிறப்பா இல்லை. கைரேகையில ரேகைகள் மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய மச்சங்களும் பல தகவல்களை குறிப்பிடுது. திடீர்னு ஒருத்தருக்கு மச்சம் உற்பத்தி ஆகுது, அது எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது, திடீர்னு ஒருத்தருக்கு சுக்கிர ரேகையிலையோ சுக்கிர மேட்டுலையோ சுக்கிர விரலையோ மச்சம் உற்பத்தி ஆகுதுன்னா அவருடைய பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல் வழியாக ஜோதிடம் குறித்த பல்வேறு தகவல்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, நிறைய பேர் பழைய வீடியோவில் கேட்டிருந்தாங்க, அந்த கைரேகையை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இப்போ ஜோதிடம் கைரேகை ரெண்டும் வெவ்வேறு துறை. ஜோதிடம் என்பதை ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. கைரேகையை வந்து சமஸ்கிருதத்தில் ஹஸ்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு வெவ்வேறு துறை. ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதிடம் அஸ்ட்ரோ அப்படின்ற மீனிங்லாம் கொண்டு வருதுன்னா நம்ம கிரகங்களை, வானில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நகர்வுகள் அடிப்படையில் காலத்தை புரிந்து கொள்கிறோம். இது வந்து என்னன்னா ஒரு லைஃப்ல இந்த மாதிரி ஒரு காலத்துல ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கை இந்த மாதிரி போகுதுன்னு புரிஞ்சுக்கிறது ஜோசியம், அதாவது வந்து ஜோதிடம், அதாவது அஸ்ட்ராலஜி. இது காலத்திற்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் உண்டான தொடர்புகள் அடிப்படையில் பேசப்படுகிறது. இந்த ஹஸ்த சாஸ்திரம் என்பது காலத்திற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. இது ஒரு மனிதனுடைய அமைப்பு, உருவ அமைப்பு அல்லது அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய யூனிக்னஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இவன் இப்படி இருந்தால் இவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. கைகளில் ரேகைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ரேகைகள் ஏதாவது ஒரு மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்ற அனுபவத்தில் இதற்கு முன்னாடி இருந்தவங்களாம் கண்டுபிடிச்சு சொன்னது ஹஸ்த சாஸ்திரம். இதை வந்து பால்மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இது ஜோதிடமும் சரி கைரேகையும் சரி, இது நம்ம இந்தியாவில் உற்பத்தியானது, இந்தியர்கள் முனிவர்கள் கண்டுபிடிச்சாங்க, ரிஷிகள் கண்டுபிடிச்சாங்க, ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. நம்ம என்னதான் பேசினாலும் கூட இது பெசமதோமியா, எகிப்து, கிரேக்கு, நம்மளுடைய இந்தியாவினுடைய தலையீடுகள், அப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒன்று சேரத்தான் இதை வழிநடத்தி கொண்டு போய் வளர்த்துருக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம நாட்டினுடைய சொத்து அப்படிங்கிறத நம்மளா பேசி பெருமை அடைச்சிக்க வேண்டியதானே தவிர இது நம்மளை விட இன்னுமே ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப நுட்பமான முன்னேற்றங்கள் நம்ம விட வெளிநாடுகளில் இன்னுமே நிறைய இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் 5000 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து இன்னும் 10,000 வருஷத்துக்கு என்ன நடக்கும்ன்றதெல்லாம் எழுதியிருக்கிறதா நம்ம படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கிறோம். இயேசு பிறப்பதை ஒரு தீர்க்கதரிசி தான் கண்டுபிடிச்சார். அதுவும் இந்த வானத்தில் இந்த நட்சத்திரம் தோன்றும் அப்போது ஒரு தேவகுமாரன் பிறப்பான்னு ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்லிக்கிறார். அப்போ நம்ம ஏதோ நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த நாகரிகங்கள் இருக்குது, இந்த கலாச்சாரங்கள் இருக்குது, இந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்குன்னு இல்லாமல் உலகம் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் காட்டுவாசிகளிடமும் கூட சில நட்சத்திரங்கள் தோன்றும் பொழுது சில விஷயங்கள் நடக்கும்ன்றதை அனுமானிச்சு வச்சிருக்கிறாங்க. என்ற அடிப்படையில் நட்சத்திரம், கிரகங்கள் இது எல்லாமே கால நகர்வுகளை குறிப்பிடுகிறது. இது ஜோதிடம். நம்ம ஹஸ்த சாஸ்திரம் என்பது நம்முடைய உருவ அமைப்பு, சில முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்துகிறது. இது வந்து ஹஸ்த சாஸ்திரம். அப்போ கைரேகை என்பது நமது உடலில் உள்ள பல தகவல்களை குறிப்பிடுகிறது. கைரேகையை நம்ம என்னவா புரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ பேசிக்காக ரெண்டுக்கும் ஒன்று தான். இப்போ என்னன்னா, இப்போ ஜோதிடத்தில் நம்ம கிரகங்களை அப்படி காலமாக புரிந்து கொண்டாலும் அந்த கிரகங்களை காரகங்களாக மாற்றி தான் பார்க்குறோம். அப்போ காமன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில குறியீடுகள். அப்போ சூரியன் எதை குறிக்கிறது அப்படின்னா சூரியன் தந்தையை குறிக்கிறது அப்படிங்கிறதுனால அப்போ சூரியன் தந்தை குறிக்கிறது, அந்த சூரியன் தந்தை குறிக்கிறது அந்த வார்த்தையை மட்டும் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ கைரேகையில தந்தையை குறிக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம என்ன பண்ணோம், சூரியன் என்ற பேரால அழைக்கிறோம். அப்போ ஜோசியத்தை கற்றுக்கிட்டவங்களுக்கு கைரேகை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால இப்போ ஜோசியத்தில் சூரியன்றதை கற்றுக்கிட்டு சூரியனுக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அதே பலனை கொண்டு வந்து கைரேகைகளை பார்க்கும்பொழுது கைரேகைகளை எது சூரியன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குன்றதை சொல்லி கொடுத்துட்டோம்னா இப்போ ஈஸியாக அவங்க அடாப்ட் ஆயிடுவாங்க. அதுக்காக தான் வந்து கைரேகைகளையும் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இதெல்லாம் மேடுகள், விரல்கள், ரேகைகள்னு சொல்கிறதுக்கெலாம் காரணம்.
ஜோசியத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட் அப்படியே கைரேகைக்கு வரணும் தானே தவிர கைரேகையில் சூரியன் சுக்கிரன்னா யாரும் கிடையாது. ஏன்னா சூரியன் சுக்கிரனுக்கும் கைரேகைக்கும் தொடர்பு கிடையாது. ஏன்னா கைரேகை என்பது உருவ அமைப்புகள் அடிப்படையில் கொண்டு வந்தது. சூரியன் சுக்கிரன்றது வந்து காலத்தை புரிந்து கொள்வதற்காக. ஆனால் இங்கே காரகங்களாக மாற்றும் பொழுது இப்போ சுக்கிரன்னா மனைவி, அப்போ மனைவியை குறிப்பிடக்கூடிய ரேகைக்கு நம்ம மனைவி ரேகைன்னு பேர் வைக்கிறத விட சுக்கிர ரேகைன்னு பேர் வச்சிட்டோம்னா கத்துக்கிறது ஈஸி. அப்போ சுக்கிரனில் எதெல்லாம் அப்டேட் பண்ணுவோம் அதெல்லாம் இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ கைரேகையில் சில ரேகைகள் இருக்கு. பொதுவாக நம்ம 7 கிரகங்கள் ப்ளஸ் 2 ராகுக்கு 9 கிரகங்கள் போல நம்ம கையிலையும் 9 இடங்கள் முக்கியமான இடங்களாக பிரிக்கிறோம். அதே தான் ஜோசியத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை அப்படியே கைரேகைக்கு அப்படியே அப்டேட் அப்படியே ஃபிட் பண்ணி விடுறோம். அவ்வளோதான். நம்ம அந்த ஃப்ரேமை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறோம். அப்போ நீங்கள் சந்திரனுக்கு தாய், மண்மனை, வீடு, வாகன சுகங்கள் சொன்னது போல, சூரியனுக்கு பூர்வீக சொத்துக்கள், பூர்வ புண்ணியங்கள், ஆளுமை, அதிகாரங்கள், அரச பதவி, இந்த மாதிரி சொன்னோம் போல. செவ்வாய்க்கு வந்து உடல் நலம், கடன் சார்ந்த விஷயங்கள், நட்பு, சகோதரம், கணவன், இது போல. சுக்கிரன் என்பது செல்வ வளம், கவர்ச்சி, ஆடம்பரம், பகட்டு, படோபகாரம், மனைவி, இது போல. செவ்வாய்க்கு நம்ம பேசியாச்சு. புதனுக்கு வந்து சகோதரி, சகோதர, சொத்துக்கள், கல்வி, காதல், இது போல. குருவுக்கு தான் என்ற உணர்வுகளும் சுயம் என்ற உணர்வுகளும், கௌரவம், பதவி, இது போல. சனி என்ற விஷயத்துக்கு தொழில், மரபு சம்பந்தமான விஷயங்கள், இது போல கையிலையும் இருக்கக்கூடிய பகுதிகளையும் இந்தந்த பேர்களால் நாம் குறிப்பிடுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். சனிக்கும் கைரேகைக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் நம்ம சனியை வைத்து ஜோசியத்தில் எதை கண்டுபிடிக்கிறோமோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கைரேகை எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம சனி இடம்னு பேர் வச்சிட்டோம்னா அப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கலான்றதுனால இந்த இதுக்கு பேர் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கையை பார்த்துக்குங்க. இது வந்து சுக்கிரன்னு சொல்கிறாங்க, சுக்கிர விரல். அப்போ சுக்கிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேடு பேர் சுக்கிரமேடு, ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. இது வந்து குரு விரல், குருவுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு பேர் குருமேடு. இது வந்து சனி விரல், இந்த இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு பேர் சனிமேடு. இது வந்து சூரிய விரல், இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு பேர் சூரியமேடு. இது வந்து புதன் விரல், இதுக்கு கீழே மேடு பேர் புதன் மேடு. அப்போ இதில் சொன்னதில் செவ்வாயும் சந்திரனும் வந்திருக்காது. அப்போ சந்திரன் மேடுங்கிறது வந்து இந்த பகுதி, சுக்கிரமேடுக்கு ஆப்போசிட் பகுதி சந்திரமேடு. இதுக்கு நடுவில் ஒரு இருக்கு இல்லையா, இந்த மேடு, இந்த மேடு செவ்வாய் மேடு, நடுவில் இருக்குது செவ்வாய் சமவெளிங்கிறாங்க. இதுக்கு மேலே இருக்குது ராகுவும், இதுக்கு கீழே இருக்குது கேதுவும். அப்போ 9 கிரகங்கள் அங்கே பிரிச்சாச்சா? அப்போ இந்த பிரிச்ச இடங்கள்ல நார்மல், அப்நார்மல்னு 2 எடுத்துக்கங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நார்மல், அப்நார்மல் மொத்தம் ஒரு 3 கோடு 4 கோடு எல்லா கையிலையும் இருக்கும். என்னென்னப்பா, யாரு கையை வேணாலும் எடுத்து பாருங்க. இந்த சுக்கிரவரலுக்கு இந்த ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். இதை வந்து லைஃப் லைன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஆயுள் ரேகைன்னு தமிழ்லையும் வாழ்க்கை ரேகை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த லைன் எல்லாருக்குமே கம்பல்சரி இருக்கும். அப்போ கம்பல்சரி இருக்க வேண்டியது ஒருத்தருக்கு இல்லாமல் போச்சுன்னா அது முக்கியம், ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அப்போ ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கையை வாங்கி பார்க்குறோம். இங்கே ஆரம்பித்த லைன் அப்படியே வளைஞ்சு கீழே மணிக்கட்டை நோக்கி இறங்கி முடியணும். இப்படி முடிஞ்சுன்னா அந்த லைன் கம்ப்ளீட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இங்கே பாதி வந்துட்டு கட்டாயிருது, இங்கே இப்படி வந்துட்டு அதில் கட்டாயி ஒன்று ஆரம்பிக்குது, இவ்வளோதான் சார் வந்திருக்கு, அதுக்கு மேலே ரேகையை காணோம், இல்லைனா இந்த ரேகை இங்கேருந்து ஆரம்பிக்கல சார், கொஞ்சம் தூரம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆளை காணோம், அப்புறமா இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, இந்த ரேகை இங்கே ஆரம்பிச்சு மணிக்கட்டில் முடியாமல் எங்கேயோ கோக்குமாக்கா போய் முடிஞ்சிருச்சுன்னு, அப்போ அந்த ஆயுள் ரேகைன்னு சொல்லப்படக்கூடிய லைஃப் லைன், வாழ்க்கை லைனில் ஏதாவது ஒரு கோக்குமாக்கு இருக்குன்றத பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபேமிலி லைஃப் அவ்வளோ சிறப்பாக இல்லை. யாருக்கெல்லாம் கல்யாணம் பிரேக்கப் ஆகுதோ, யாருக்கெல்லாம் கல்யாணம் தாமதமாகுதோ, யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, அவங்க கையை வாங்கி பார்த்தோன்னே ஆயுள் ரேகை கட்டாயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவனு உடனே எல்லாரும் சொல்லுவாங்க ஆயுள் ரேகைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய காலங்களுக்கும் தொடர்பு இருக்கான? கண்டிப்பாக இல்லை. இது வந்து வாழ்க்கை ரேகை தான் லைஃப் லைன்னு சொன்னாங்க வெளிநாடுகளில். நம்மளுக்கு அதை ஆயுள்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆயுளுக்கும் இந்த ரேகைக்கும் தொடர்பு இல்லை. இந்த ரேகை பாதியில் கட்டாயம் இருந்தால் வேகமாக செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. இது வந்து வாழ்க்கையை பற்றிய ரேகை. இது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். அதே போல் பெண்களுக்கு வந்து இந்த கையை பார்க்கணும், ஆணுக்கு இந்த கையை பார்க்கணும்னு எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. 2 பேருக்கும் 2 கைகளையும் பார்க்க வேண்டும். அப்போ இதை வந்து ஆயுள் ரேகைன்னு சொல்கிறோம் இல்லைங்க. இந்த ஆயுள் ரேகை என்பது ஒரு மனிதனுடைய இல்வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அவனுடைய ஹாப்பினஸை குறிப்பிடுறது வாழ்க்கை ரேகை. அதுக்கப்புறம் இங்கே ஆரம்பித்து இந்த நடுவுரலை நோக்கி ஒரு ரேகை போகும். இது பேர் வந்து விதிரேகைன்னு சொல்கிறாங்க. சனி எதை குறிக்குது ஜோசியத்தில் அப்படின்னா தொழிலை குறிக்குது. அப்போ இந்த விதிரேகை என்பது என்னது, வேலை, தொழில், ஜீவனத்தை குறிக்கிறது. அப்போ இங்கிருந்து ஆரம்பித்த ரேகை நடுவு வரலை நோக்கி அப்படி நெட்டு குத்தலாக போயிருக்கும். அப்படி போனால் அவர் பிறந்ததுலேருந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறாருன்னு அர்த்தம். சிலருக்கு பாதியில் ஆரம்பித்து மேலே ஏறி இருக்கும். அப்போ அவர் ஒரு 35 வயசுக்கு அப்புறமா தான் சக்ஸஸ் ஆகுறாருன்னு அர்த்தம். சிலருக்கு இங்கே ஆரம்பிச்சு இங்கே போயிருக்கும், அவருக்கு 48 வயசுக்கு மேலே தான் சக்ஸஸ். சிலருக்கு அந்த ரேகையே இல்லாமல் போயிருக்கும். அப்போ இருக்க வேண்டிய ரேகை இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே போகணும். ஆனால் பாதியில் ஆரம்பிச்சுன்னா பாதியில் ஜெயிச்சிருவார், முக்கால்வாசி ஆரம்பிச்சா முக்கால்வாசி மேலே ஜெயிச்சிருவார். சிலருக்கு இல்லாமல் போகும்பொழுது அவர் வேலை இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்கன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ரேகையும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஆயுள் ரேகை, லைஃப் லைன்ங்கிறது உண்மை இருக்கணும். அடுத்து விதி ரேகை என்பது இருக்க வேண்டும். இதை வந்து சனி ரேகைன்னு சொல்கிறாங்க, தனரேகைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே ஆரம்பித்து இந்த ஆள்காட்டி விரலுக்கும்
அதாவது குரு விரலுக்கும் சனி விரலுக்கும் இடையில போய் அப்படி காவாக்குள்ள விழுந்த மாதிரி ஒரு காவா விழுவும் இல்லைங்களா? இதை வந்து நம்ம வந்து ஹிருதய ரேகைன்னு சொல்றாங்க. இது வந்து ஆட்டிடியூட், ஒரு மனிதனுடைய மனோதிடத்தை குறிப்பிடுவது. ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னா இந்த ரேகை அடி வாங்கியிருக்கும். இந்த ரேகை அழகா இருக்கணும், இந்த ரேகை அழகா இல்லாமல் கட் ஆயிருக்கு, பிரேக் ஆயிருக்கு, சிக்கலாயிருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப வீக்கான ஆளாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கம்பல்சரி இருக்க வேண்டிய 3வது ரேகை இந்த ஹிருதய ரேகை. அடுத்து இங்கிருந்து ஆரம்பிச்சு கீழே இறங்கும். இது வந்து புத்தி ரேகைன்னு சொல்றாங்க. இது வந்து இன்டெலெக்சுவல், உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குறிப்பிடுவது. அப்ப இந்த ரேகை ஆரம்பிச்சு கரெக்டா போய் முடியணும். முடியாத போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு இந்த ரேகை இங்க ஆரம்பிச்சு அப்படியே அப்படியே ரெண்டு இந்த மேல் பாட்டு கீழ் பாட்டை பிரிச்சது மாதிரி இப்படி நேரா பிரிக்கும். இது வந்து சிமிய ரேகைன்னு சொல்றாங்க. இந்த சிமிய ரேகை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க சார், யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை சார், நான் தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு இருக்கும். அப்போ இந்த 4 ரேகைகளும் ஒரு கையில் கம்பல்சரி இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ரேகைகள் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்குன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள், அந்த கிரக பெயர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த பலன்களில் இவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். அடுத்து இந்த சூரிய விரலுக்கு நேராக ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து சூரிய ரேகை. அது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஜாதகத்தில் சூரியன் பவரானவங்களுக்கு அந்த ரேகை வந்துடும். இது வந்து சொந்த தொழிலை குறிப்பிடுவது, அரசு ஊழியத்துக்கு போகிறது, தந்தையுடைய அன்பு இல்லாமல் போகிறதெல்லாம் நடக்கும். அடுத்து புதன் விரலுக்கு நேராக ஒரு கோடு வந்து அது புதன் ரேகை. இவங்க வந்து 2 கல்வி படிக்கிறது, பிஹெச்டி பண்ணுறது, காதல் பிரேக்கப் ஆகிறது, புதன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து சனி ரேகைக்கு நேரம் இன்னொரு கோடு இருக்குன்னா அவங்க கொஞ்சம் சோசியல் சர்வீஸ் பண்ணுறது, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைலாம் ஆட்படுவாங்க. அடுத்து குரு ரேகைக்கு நேரம், குருவர்களுக்கு நேரம் ஏதாச்சும் ரேகை வந்து அவமானங்களை சந்திக்கிறது நடக்கும். இப்போ இவ்வளோதான் சிம்பிளானதான். ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே இதெல்லாம் பார்க்கறது போல நம்ம கையை பார்த்தோன்னே இந்த ரேகைகள் இருந்தால், புதிதாக இருந்தால் இதை பற்றிய தகவல்களை சொல்லலாம். இந்த கைரேகையில் ரேகைகள் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மச்சங்களும் பல தகவல்களை குறிப்பிடுது. திடீர்னு ஒருத்தருக்கு மச்சம் உற்பத்தி ஆகுது, அது எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது? திடீர்னு ஒருத்தருக்கு சுக்கிர ரேகையிலையோ சுக்கிர மேட்டுலையோ சுக்கிர விரலையோ மச்சம் உற்பத்தி ஆகுதுன்னா அவருடைய ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பிரேக்கப் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஃபேமிலி லைஃப்பில் ஏதோ ஒரு சிக்கல் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு விரலை, இப்போ ஒரு புதன் விரலில் ஒருத்தருக்கு மச்சம் வருது அப்படின்னா காதல் விவகாரங்கள்லேயே அவருடைய மகள் வாழ்க்கையில் சிக்கல் வரப்போகுது. ஒருத்தருக்கு குரு விரலில் மச்சம் இருக்குது அப்படின்னா அவருக்கு குழந்தை பிறப்பு, இதுதான் குரு விரல். ஆள்காட்டி விரல் இதில் ஏதாச்சும் மச்சம் இருக்குன்னா குழந்தை பிறப்பு பிரச்சனைகள் அல்லது அவமானங்களை சந்திப்பார். சனி விரலில் மச்சம் இருக்குன்னா ஏதாவது தொழில் சார்ந்த விஷயங்களை நிறைய போராட்டங்களை சந்திக்கிறார். சூரிய விரலில் மச்சம் வருதுன்னா அவங்க அப்பாவுடைய உயிருக்கு ஆபத்துகள், அவங்க அப்பாவுடைய உடைமைகளுக்கு ஆபத்துகள் ஏற்படலாம். அப்போ இந்த கையை, மொத்த கையை 9 கிரகங்களாக பிரிக்கிறீங்க. இந்த ராகுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 7 கிரகங்களுடைய பகுதிகளில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக, வேற எல்லா கையையும் விட இந்த கையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு கோடு திடீர்னு வந்து இந்த இடத்துல பிளைனாக இருக்கு இல்லைங்களா? இந்த பிளேன் இந்த இடத்துல வெட்டுற மாதிரி ஒருத்தருக்கு கோடு இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவாங்க. மேக்ஸிமம் ஃபாரின்ல செட்டில் ஆனவங்களுக்கு பாருங்க இந்த மேட்டில், சந்திர மேட்டில் ஒரு பெரிய கோடு கிராஸ்ல வந்து நிற்கும். அப்போ இது மாதிரி விஷயங்களை அப்நார்மலாக பார்க்கும்பொழுது அந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் பார்த்து பலன் சொன்னாலே போதுமானது. இப்போ கைரேகை என்பது இதுக்கு மேலே நீங்கள் பெருசாக போட்டு குழப்பிதல். இதுக்குள்ள வந்து உடுக்கை ரேகை இருக்கும், இன்ட்டு ரேகை இருக்கும், மச்ச ரேகை இருக்கும், ரம்பர் ரேகை இருக்கும். இது மாதிரி நிறைய ரேகைகள் இருக்கு. மேரு இருக்கு, சக்கரை இருக்குது, 2 சுழல் இருக்குது, தானிய ரேகை இருக்குதுன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ரேகைகளும் ஒரு முக்கியமான, எந்த மேட்டில் இருக்குது, எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதியினுடைய தன்மைகளினுடைய முக்கியத்துவத்தையும் அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை குறிப்பிடுறதா இந்த மாதிரி குறியீடுகள். இந்த குறியீடுகள் எதுவுமே அதிர்ஷ்ட குறியீடுகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிர்ஷ்ட குறியீடுகள் எதுவுமே இல்லை. நம்ம நார்மலாக இருக்கிறது தான் லைஃபு. ஒருவேளை இந்த இடத்துல அதிர்ஷ்ட குறியீடுகள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான நெகட்டிவும் பெருசாக நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்குங்க. இதுபோல் இன்னும் கைரேகை பற்றிய அதிகமான தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.